நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் 8ஆம் தேதி துவங்கதா சொல்லியிருந்தேன். இது போக அந்த எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம எப்படிலாம் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணி நம்ம உயர்ந்தபட்ச மதிப்பெண் பெறுவது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த மட்டும் எஜுகேஷன் ஒரு 5 யூனிட்டு, சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட். சைக்காலஜி பார்த்திங்கன்னா 4, 5, 6 இந்த 3 யூனிட்டு. இதிலிருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்கப்படும். அதே போல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 7, 8 இந்த யூனிட் தான் பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். தற்பொழுது பார்த்திங்கன்னா 2010க்கு அப்புறம் வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே கிரிட்டிக்கலாக இருக்கும். அதாவது நாம் புரிந்தால் மட்டுமே செய்து பார்க்க, அதாவது கொஞ்சம் யோசித்து போட்டால் தான் நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அப்போது நம்ம அந்த சப்ஜெக்டை பற்றிய ஒரு தரவு நாலேஜ் இருந்தால் தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரொம்ப கவனம் அப்படின்னா, கவனம்னா யார், டாக்கிஸ்டாஸ்கோப் கேட்பாங்க, அதை கண்டுபிடிச்சவர் கேட்பாங்க, எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. இப்போ அப்படி கேட்குறது இல்லை. அந்த கவனம்னா என்ன, கவனத்தினுடைய வகைகளை கூட கேட்காம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது எந்த மாதிரியான கவனம் என்று கேட்பது. அதே மாதிரி தாண்டேக்கு அப்புறம் கோலர் உங்களுடைய விதிகள் குறிப்பிட்டு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இது எந்த விதியோடு பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்னம்னா நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ட்ரெய்ட்ஸ், அது ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டியை அளக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த டெஸ்ட் உபயோகரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேள்விகள் இப்போது இருக்குது. முன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்டு, பீட்டா டெஸ்ட் இருக்கும். ஸோ அது யாருக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்குற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டு அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் நம்ம டெப்த்தாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற முடியும். எஜுகேஷனை பொறுத்த மட்டும் இல்லை, 5 யூனிட்டில் சராசரியாக ஒரு பாடத்திலேருந்து 3 கேள்விகள் வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூனிட் நம்பர் 6ன்னு சொல்லலாம். அதில் ஒரு 6 மெயின் டாபிக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு மதிப்பெண் அந்த மாதிரி இருக்கும். மிச்சம் 4, 5 பேசிக்காக இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்டைட்டில் நிறைய இருந்தாலும் அந்த முக்கியமான டாபிக் மட்டும் யூனிட் 6 அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, மோட்டிவேஷன், ஸோ இந்த மாதிரி உள்ள முக்கியமான அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த மட்டும் குழுக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிளினுடைய பிரிவு, பல்வேறு விதமான குழுக்கள், சுதந்திரத்துக்கு முன்னால், சுதந்திரத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய குழுக்கள், அதே மாதிரி எஜுகேஷனல் இன்னோவேஷன் யாரெல்லாம் பண்ணாங்க, அவங்களுடைய புதிய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் எங்கே எப்போ பண்ணது, அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அரசு செயல்படுத்தி அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய புதிய பள்ளிகள், உதாரணமாக நவோதய பள்ளிகள் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்தது. ஸோ இதை ஒரு திட்டமிட்டு சரியான லெவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாஸஸுக்கு வந்தால் தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த கிளாஸஸில் கரெக்டாக உங்களை சேனலைஸ் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஜுகேஷன் சைக்காலஜியில் அதிகப்படியான மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலைக்கு உரிய கட் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதற்கான பதிவாக தான் நான் இதை சொல்கிறேன். வரக்கூடிய 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா 15th பேட்ச் நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் சார்பாக நடைபெற இருக்கிறது. ஸோ கீழே தர நம்பருக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு செஞ்சுக்கோங்க, கிளாஸஸுக்கு வாங்க. இந்த மே மந்த்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய டிஆர்பியில் நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறலாம். ஸோ இதை உங்களுடைய அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களும் டிஆர்பி எக்ஸாமில் சைக்காலஜி படிக்கிறனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ்ஸு சான்சஸை விட்டுறாதீங்க. நான் ஐ யூஸ் டு ரிப்பீட், ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.